அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நின்றளித்தவற்றுமான ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அளப்பெரும் பெருமையினால் படைப்புகளிலேயே மேம்பட்ட படைப்பாக மனித படைப்பாக நம்மை படைத்திருக்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மனிதர்களுக்கு 2 அம்சங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 2 அம்சங்கள், ஒன்று வெளிப்புற அம்சம், இன்னொன்று அந்தரங்கம் சார்ந்த அம்சங்கள். வெளிரங்கம் ஒன்று, இன்னொன்று உள்ரங்கம். மனிதனை இயக்குவதில் அவன் நல்லவனா கெட்டவனா, நாகரிகமானவனா அநாகரிகமானவனா, பண்பாடு உள்ளவனா பண்பாடு இல்லாதவனா என்றெல்லாம் தீர்மானிப்பதில் வெளிரங்கத்தை விட உள்ரங்கம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமா வாய்ஸ்து முத்தம்மிம மகாரிமல் அக்லாக், அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பி இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? உலகம் முழுக்க நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காக என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு நபியின் வருகைக்கு மிக முக்கிய காரணமாக நபி சொல்லுகிறார்கள் நல்ல குணங்கள். எல்லா மனிதர்களின் வாழ்விலும் நல்ல குணங்கள் மிளிர வேண்டும். நற்குண நாயகங்களாய் ஒவ்வொரு மனிதனும் திகழ வேண்டும் என்பது நபித்துவத்தின் மிக முக்கிய நோக்கமாக சொல்லுகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஒரு மனிதனின் உள்ளம் அது சீரான உள்ளமாக இருந்தால், நல்ல குணங்கள் நிறைந்த உள்ளமாக இருந்தால் அவனிடத்தில் நல்ல தன்மைகள் வெளிப்படும், நல்ல செயல்கள் வெளிப்படும், நல்ல பண்பாடுகள் வெளிப்படும். இதே உள்ளம் சீர்கெட்டு போனால், உள்ளத்தில் கெட்ட குணங்கள் இருந்தால், உள்ளம் தீய குணங்களால் நிரப்பி இருந்தால் அவனது செயல்பாடுகள் மிக மோசமான செயல்பாடுகளாக இருக்கும். அவனது பண்பாடு அநாகரிகமான பண்பாடாக இருக்கும். இதுல சொன்னா ஒரு கவிஞர் சொல்றாரு, யா ஹாதிமல் ஜஸ்ஸி, உடலுக்கு சேவை செய்யக்கூடிய மனிதர்களே. ஏன்னா இன்னைக்கு நம்ம உள்ளத்தை பெரும்பாலும் கவனிக்க தவறிடும். நம்முடைய உள்ளத்தை கண்டுகொள்ளாமல் வெளிரங்கத்தை நிறைய அலங்கரிக்கிறோம், நிறைய காசு பணங்களை செலவழிக்கிறோம். இந்த அரபு கவிஞர் சொல்றாரு, யா ஹாதிமல் ஜிஸ்ம், வெறுமனை உடலை மட்டும் கவனிக்கக்கூடியவர்களே, உடலுக்கு நிறைய சிரமம் எடுக்கக்கூடியவர்களே, நிம்மா ஃபீஹி ஹஸ்ரான், ஆனால் முடிவு என்ன தெரியுமா? நீங்கள் உள்ளத்தை கண்டுகொள்ளாமல் உடலுக்கு மாற்ற முயற்சிகள் செய்வது, உடலை மாற்றும் வளர்ப்பது, அது பெரும் நஷ்டத்திலே போய் முடியும். உண்மை தானே? மோதானதுக்கு அப்புறம் எவ்வளவுதான் உலகம் நல்லா பராமரித்து பாதுகாத்து வளர்த்தாலும், நல்ல கலர் குழுக்களுக்கு தாண்டி நிறைய காஸ்ட்லியான சோப்புகள், பவுடர்கள், பல்வேறு உயர் ரக ஆடைகள், இப்போ உடலை அலங்கரிக்க எவ்வளவு செலவு செய்தாலும் சரி, எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டாலும் சரி, அது கபரில் போகிற போது சில மாதங்களுக்கு பின்னால், ஆண்டுகளுக்கு பின்னால் உடல் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும். இப்ப செய்த அத்தனை முயற்சிகளும் மண்ணோடு மண்ணாகி போகும். உடல் பெரும் செல்வம் தரப்பட்ட உடல், மிகுந்த கவனம் தரப்பட்ட உடல் புழு பூச்சிகளுக்கு இரையாகி போகும். ஒண்ணுமே நீங்க உயிரோடு இருக்கும் போது எவ்வளவு காசு பணங்களை செலவழிக்கிறாங்க. சலூன் கடையில இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் முடிவென்றது நிறைய நாகரிகமான ஒரு செயல். தன்னுடைய முகத்தை அலங்கரிப்பதற்காக, தோற்றம் அழகாக இருக்கிறதுக்காண்டி போய் முடிவு வெட்டுறோம். நல்ல அழகான முடிவை வெட்டலாம். ஆனால் மணிக்கணக்கில் பல 500 ஆயிரங்களை செலவு செய்து முடிவெட்டி வந்ததுக்கு பின்னால் பார்த்தால் கண்ணாடியில பார்த்தா அவங்களுக்கு முகம் அசிங்கமா இருக்கும், பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. இப்போ பல்வேறு அங்கங்க கோடு போட்டு முடிவெட்டுறது, சுத்தியும் கரைச்சிட்டு நடுவில் அப்படியே குறிப்பிட்டு ஒரு மாதிரி முடி வைக்கிறது, ஒரு வித அநாகரிகமாக பார்ப்பவர்களை முகம் சுழிக்க செய்கிற இது போன்ற செயல்பாடுகள் நாகரிகம் என்கிற பெயரால் நம்ம சொல்லுவாங்க. முகத்தை அலங்கரிப்பதற்கு எவ்வளவு பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள். அந்த கவிஞர் சொல்லுகிறார், நீ உடலுக்கு எவ்வளவு செலவு செய்தாலும் கடைசியில் அது உனக்கு பெரும் நஷ்டம். ஆனால் உன் முயற்சிகள் எதில் இருக்க வேண்டும் தெரியுமா? உன் உள்ளத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உடலுக்குள் இருக்கிற, உன்னை இயக்குகிற, நல்லவனாக உன்னை மாற்றுகிற, நன்மைகள் செய்ய உன்னை தூண்டுவது உள்ளம். உன்னுடைய நெஞ்சுக்குள் இருக்கிற கல்வி என்கிற இதயம், அதை சரி செய்வதற்கு நீ முயற்சிகள் செய்ய வேண்டும். பெரும்பாலும் நல்ல மனிதன் கெட்ட மனிதன் என்பது தோற்றத்தை வைத்து யாரும் முடிவு செய்யறது கிடையாது. வெளிப்புற தோற்றத்தை பார்த்து நல்ல அழகா இருக்கான், இவன் நல்ல மனிதன் என்றோ, அழகு குறைவானவன் இவன் கெட்ட மனிதன் என்றோ யாரும் முடிவு வந்துறது கிடையாது. அப்ப அவனுடைய பண்புகளை வைத்துத்தான் அவன் நல்லவனா கெட்டவனா என்று தீர்மானிக்க முடியும். இந்த கடையில நின்று ஒருத்தவர் அநாகரிகமா கத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு மார்க்கெட்ல நின்று ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்காரு, ஒரு அநாகரிகமா பேசிக்கிட்டு இருக்காரு.
பார்க்கறவங்க உள்ளத்துல என்ன வரும்? இப்ப அவரை மனிதராக கூட நினைக்காமல் ஏன் இப்படி கடந்த மாதிரி கட்டணும் அப்படிமோ நம்மளே சொல்லுவோமா இல்லையா? ஏன் இப்படி நாய் மாதிரி குழந்தைகிட்டே இருக்கான்? அப்ப தோற்றத்தில் மனிதன், ஆனால் அவனிடமிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் அநாகரிக வார்த்தைகள். அப்ப நாம் மனிதன் என்கிற நிலையில் இருந்து இறக்கி விலங்குகளின் பெயர்களை அவர்களுக்கு வைக்கிறோம். இப்ப வெளி தோற்றத்தை வைத்து அழகு என்பது அல்ல, உண்மையில் பண்புகளை வைத்துத்தான் அவன் நல்லவனா என்று முடிவு செய்ய முடியும் அவர்களே. அதனாலதான் நல்ல குணம் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வெளியே நல்ல பேர் வாங்குறோம். சில பேர் உறவுகளுக்கு நல்ல பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க, நண்பர்கள்ட்ட நல்ல பேர் இருக்கும், மகளால நல்ல பேர் இருக்கும். இப்ப ஊர் முழுக்க அவரை புகழ்ந்து பேசும், நல்லவர் அவரா, அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று அவரது பல்வேறு சாதனைகளை சொல்லி அவரது பல்வேறு சமூக சேவைகளை சொல்லி எல்லோரும் பாராட்டுவார்கள், மனம் திறந்து புகழுவார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உண்மையில் நல்ல குணத்தை வெளிப்படுத்துவது முதலில் குடும்பத்தில் இருந்து துவங்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்தில் இருக்கிற அவங்கள்ட்ட இருந்து நல்ல பேர் வாங்கணும். பெற்றோர்களிடத்துல நல்ல பேர், பெற்றோர்கள் பாராட்டணுமா, என் மகனா நல்ல பையன், சாலிகான மகன், என் மகன், எனக்கு பணிவிடை செய்யக்கூடிய மகன், நான் என்ன செய்தாலும் அப்படியே செய்யக்கூடியவன், என் பேச்சை மீறாதவன் என்று தாய் தந்தை அவனுக்கு சான்றிதழ் தந்தால் உண்மையிலேயே அவன் நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர். இப்ப முதலாவது நல்ல குணம் பெற்றோர்களிடத்துல, இரண்டாவது மனைவி இடத்துல நல்ல பெயர் வாங்குவது. கணவன் மனைவி பாராட்டவர், என் கணவன் நல்ல கணவன், என் கணவனை போல வருமா என்று மனைவி இடத்தில். இப்ப மனைவி இடத்தில் நற்குணத்தை வெளிப்படுத்துவது. மூன்றாவது பெற்ற பிள்ளைகளிடத்தில் நல்ல குணங்களுடன் நடந்து கொள்வது. இப்படி குடும்பத்தில் இருந்து நல்ல பெயர் வாங்க துவங்கி நற்குணத்தை வெளிப்படுத்தி வாழ்கிற போது உண்மையில் அவர் மனிதர்களில் ஆகச்சிறந்தவர். கண்டிப்பார்களே, இப்ப முதலாவதாக பெற்றோர்கள் விஷயத்துல, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போய் சேவை செய்வாங்க, பல்வேறு இயலாதவர்கள் நோயாளிகள் என்று தேடி தேடி போய் உதவி செய்வார்கள். ஆனால் பெற்ற தாய் தந்தையை அவ்வளவாக கண்டுகொள்வது கிடையாது. அவர்களுக்கு உரிய பணிவிடை செய்து அவர்களது துவாவை பெறுகிற விதத்தில் இல்லாமல் கண்டுகொள்ளாமல் அவர்களை விட்டுவிடுகிற நிலைப்பாடு இன்றைக்கு மிக அதிகம் பண்ணிமிக்கவர்களே. நம்மள ஜமாத்துல போன நேரங்களை கேட்பாங்க, யாராவது ஹஜ்ஜுக்கு போயிருக்கீங்களா, உம்ராவுக்கு போயிருக்கீங்களா, போனதில்லை அப்படின்னு சொன்னா கேட்பாங்க. இன்னைக்கு யாராவது ஹஜ் உம்ராவுக்கு போவதற்கு ஆசைப்படுகிறீர்களா, இன்றைக்கு போவதற்கு ஆசை இருக்கிறதா இப்ப கேட்பாங்க. இன்னைக்கு எப்படி போக முடியும்? ஹஜ் என்பது ஹஜ்ஜுடைய காலத்துல தான் போக முடியும். துல்கித்தாவுடைய மாதத்தில் தான் ஹஜ்ஜுடைய அமலை செய்ய முடியும். நினைத்த மாத்திரத்திலே ஹஜ் எப்படி செய்ய முடியும் என்று கேட்கிற போது அவர் சொல்லுவார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பெற்ற தாய் தந்தையை, அம்மாவை அத்தாவை யார் அன்பான பார்வை பார்க்கிறார்களோ, ஒருவித பாசமான பார்வை பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவின் நன்மை உண்டு என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இப்ப நம்ம நல்ல பேர் வாங்குறது முதல்ல தாய் தந்தை இடத்திலே வாங்க வேண்டும். பெற்று வளர்த்த பெற்றோர்களிடத்திலே நல்ல பெயர் நல்ல குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். கண்டிப்பார்களே, முதல்ல வீட்டிலேயே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு கஅபத்துல்லாவை வைத்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய இல்லத்தை வைத்திருக்கிறான். காரணம் பெற்ற தாய் தந்தையரே. நன்மைகளை வெளியே போய் நாம் தேடி செய்வதல்ல, நன்மைகளுக்காக வெளியே போய் நாம் அலைவதல்ல, வீடுகளை பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக நாம் ஹஜ் உம்ராவுடைய சவாபுகளை பெற முடியும். வெளியிட்டவர்களே, என்ன சொல்ல போனா உவைசுல் கர்ணின்னு ஒரு நபர் இருந்தான். அந்த உவைசுல் கர்ணி பெருமானார் காலத்திலேயே வாழ்ந்தான். நபிகள் நாயகத்தை நேரில் ஒரு முறையாவது சந்தித்து ஈமான் கொண்டிருந்தால் அவர் சஹாபி. சஹாபி என்கிற உயர் பதவியை அவர் பெற முடியும். அவர் யமன் நாட்டில் வாழ்ந்த உவைசுல் கர்ணி நபிகள் நாயகத்திற்கு கடிதம் எழுதுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நான் தங்களை சந்திக்க விரும்புகிறேன், ஆனால் எனக்கு வயதான ஒரு தாய் இருக்கிறார், அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டியது என் பொறுப்பு, என்னை தவிர வேறு யாரும் பராமரிப்பதற்கு இல்லை, அனுமதி வேண்டும் என்று கேட்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் எழுதுவார்கள், உவைசுல் கர்ணியே, நீங்கள் என்னை சந்தித்து சஹாபி என்கிற பதவியை அடைவதை விட உங்கள் தாய்க்கு பணிவிடை சிறந்தது, பணிவிடை செய்வது சிறந்தது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அனுப்புவார். யோசித்து பார்க்கிறோம். மட்டுமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருக்கிற சஹாபிகளிடத்திலே சொல்லுவார்கள், இன்னென்ன அடையாளங்களை கொண்டிருக்கிற உவைசுல் கர்ணி, என் காலத்துக்கு பின்னால் அவர் ஹஜ்ஜுக்கு வருகிற போது நீங்கள் அவரை சந்தித்தால் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய சொல்லுங்கள், உங்கள் பாவங்களுக்காக அவரிடத்தில் சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், காரணம் அவரின் துஆவை அல்லாஹ் ஏற்பான் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரை சந்திக்கிறதை விட, நபிகள் நாயகத்தின் தோழமையில் இருப்பதை விட ஒரு பெற்றோரின் பணிவிடை ஆகச் சிறந்தது என்கிற போது கண்டிப்பார்களே, நமது நற்குணத்தை முதலில் பெற்றோரிடத்திலே வெளிப்படுத்த வேண்டும். தாய் தந்தை இடத்திலே நல்ல முறையிலே நாம் நடந்து நல்ல பெயர் வாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பார்களே, இது சொல்ல போனா கனவில் சொர்க்கம் காட்டப்படும்,
கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்தை பார்ப்பார்கள். இப்ப சுவனத்தில் ஒரு சஹாபி, ஒரு வாலிப சஹாபியுடைய குர்ஆன் ஓதுகிற சத்தம் நபிகள் நாயகத்திற்கு கேட்கும். சுவனத்தை பார்க்கிற பெருமானாருக்கு குர்ஆன் ஓதப்படுகிற சத்தம் சுவனத்தில் இருந்து கேட்கும். இப்ப காலையில் கண்விழித்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி யார் என்று அடையாளம் கண்டுகொண்டு அவரை அழைத்து வர சொல்லி கேட்பார்கள். நீங்க சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுகிற சத்தத்தை நான் கேட்டேன், சுவனத்தில் போய் குர்ஆன் ஓதுகிற அளவிற்கு நீங்கள் செய்த நன்மை என்ன, நல்ல காரியம் என்ன என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற போது அந்த சஹாபி சொல்லுவாங்களாம், யா ரசூலல்லாஹ், எனக்கு வயதான ஒரு தாய் இருக்கிறது. என் தாய் வயது முதிர்ந்த தாய், எந்த வேலையையும் சுயமாக செய்ய முடியாதவர், நடக்க முடியாத நிலையில இருக்கிறார். என் தாய்க்கு தலையில் எண்ணெய் தடவுவது தொடங்கி கைகால் வலிக்கிற போது கைகால்களை அமைத்து விடுவது உட்பட, மசாஜ் செய்வது உட்பட எல்லாம் நான் செய்கிறேன். தாய்க்கு அவ்வளவு பணிவிடை. இன்னமும் தொடர்ந்து சொல்லுவாரு, எவ்வளவு பணிவிடை அப்படின்னு சொன்னா, என் தாய் வயது முதிர்வின் காரணமாக பேசுகிற வார்த்தை தெளிவிருக்காது. ஒரு வார்த்தை பேசுனா புரியாது. என் தாயின் மன வருத்தத்தை போக்குவதற்காக என்ன பேசுகிறீர்கள் என்று நான் திரும்ப கூட கேட்க மாட்டேன். பேசுகிற வார்த்தை புரியாவிட்டாலும் கூட திரும்ப சொல்லுங்கள் என்று என் தாயை நான் சிரமப்படுத்த மாட்டேன். நானாக ஓரளவு புரிந்து கொண்டு பணிவிடை செய்வேன் என்று உச்சகட்ட தாய்க்கு பணிவிடை செய்த சஹாபி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தில் குர்ஆன் ஓதுவதை கேட்ட நிகழ்வை பார்க்கிற மன்னிக்கவர்களே, அந்த அளவிற்கு ஒவ்வொரு ஆண்களும் இளைஞராக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, தாய் தந்தை ஹயாத்தாக இருக்கிற போது நல்ல முறையில் பணிவிடை செய்து நற்குணத்தை அவர்களிடத்திலே வெளிப்படுத்தி நாம் நல்ல மனிதராக திகழ வேண்டும். மன்னிக்கிறோடு திரு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிக பெரும் ஜனாதிபதி. திரு உஸ்மான் கனி சொல்லுகிறார்கள், நான் இஸ்லாத்தில் இணைந்த நாளிலிருந்து எந்த நிலையிலும் என் தாயை நேருக்கு நேர் முகம் பார்த்து நான் பேசியது கிடையாது. காரணம், தாய்மை கொண்டிருக்கிற பணிவு, ஒருவித மரியாதை கலந்த பயம். எனவே முகம் பார்த்து நான் பேசாமல் என் தாயை சந்திக்கிற போதெல்லாம் கொஞ்சம் தலை முடித்து பேசுவேன். என்ன வேண்டும் தாயே, என்ன செய்ய வேண்டும், ஏதாவது பணிபுரிய வேண்டுமா, ஏதாவது உதவி வேண்டுமா என்று சொல்லி நான் முகம் கூட நேருக்கு நேர் பார்க்காமல் பேசுவேன் என்று சஹாபிகளின் வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, எனவே நான் நல்ல பெயர் வாங்குறதில்லை, முதலில் பெற்றோரிடத்தில் இருந்து துவங்க வேண்டும். எனவே பக்கத்து வீட்டுக்கு நிறைய பணிவிட செய்வாங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போய் பணிவிட, ஃப்ரெண்டோட அத்தாவெல்லாம் பணிவிட செய்வாங்க, அம்மாவும் பணிவிட செய்வாங்க. இப்ப எல்லோருக்கும் நல்லவனாக திகழ்கிற பல பேர் பெற்றோரிடத்திலே அதிருப்தியை சம்பாதிக்கிறார்கள். இது ஆபத்தான போக்கு. கண்டிப்பிக்கிறவர்களே, ஒரு தாய் கூட சொன்னாங்க, மகன்கிட்ட வீட்டை விட்டு வெளியே போறப்ப எங்கப்பா போற அப்படின்னு கேட்டா போதும். இந்த தாய் சொல்றாங்க, எங்க போற அப்படின்னு கேட்டா அந்த தாய் சொல்றாங்க, அவன் பார்க்கிற பார்வை, இந்த முறைத்து பார்க்கிற பார்வை என் ரத்தம் எல்லாம் அப்படியே நீர்த்து போகிற அளவிற்கு உள்ளத்தில் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிற நிலைப்பாடு இன்றைக்கு பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, எனவே முதலில் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையாக, நல்ல மகனாக நாம் திகழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, நல்ல குணங்களை வெளிப்படுத்துவதில் மனைவி இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது. இந்த மார்க்கம் திருமண தொழுகை வாதம் மற்றும் மார்க்கம் அல்ல. நிறைய சுண்ணத்துகளில் கவனம் செலுத்துவோம். நிறைய முன் சுண்ணத்துலாம் தொகுப்பையும் கரெக்டா இருப்பாங்க. பதில் முன் சுண்ணத்து, லோகர் முன் சுண்ணத்து, நிறைய தஹஜ்ஜுத் உட்பட நஃபில்கள், இஷ்ராக், லுஹா என்று நிறைய தொழக்கூடியவர்கள் இருப்பாங்க. வெறுமனே சுண்ணத்துகள் இபாதத்துகளில் மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கைகளின் சுண்ணத்துகள் உண்டு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான நடைமுறைகள், இந்த மனைவியில் நடக்கக்கூடிய முறைகளிலும் ஒன்று. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் அற்புதமாக சொல்லுகிறார்கள், மனைவியிடத்தில் நற்குணத்தை காட்டுவது கைருக்கும் யாக்கும். உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனைவி, எந்த ஒரு மனைவி ஒரு கணவனை குறித்து என் கணவன் நல்லவன் என்று சொன்னால் உண்மையில் அவன் நல்லவன். யாரேனும் ஒரு மனைவி தன் கணவனை குறித்து என் கணவன் இறை நேசன், ஒரு அவுலியா அப்படின்னு சொன்னா உண்மையில அவர் ஒளியான். ஆனா அந்த வார்த்தை அவ்வளவு சீக்கிரம் வராது. அந்த சர்டிபிகேட், சான்றிதழை பெறுவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த அளவிற்கு நற்குணங்களை வெளிப்படுத்தி மனைவியிடத்தில் நற்குணத்தோடு நடந்து கொள்கிற போது அது சாத்தியம். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். ஆயிஷா அவங்க சொல்றாங்க, பெருமானவரோடு வாழ்ந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு இந்த தொழுகை இல்லாத சில நாட்களில் பெண்களுக்கு அந்த உபாதை, அந்த நாட்கள்ல நான் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பேன். உடல் ரீதியான வலி, மன உளைச்சல். வீட்டுக்கு வருகிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு எத்துணை ஆறுதலாக ஆயிஷா சொல்லுவாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடியில் தலை வைத்து படுப்பார்கள். என் மடியில் தலை வைத்து படுத்து குர்ஆன் வசனங்களை உரத்து ஓதி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்துல மன உளைச்சலுக்கு அற்புதமான மருந்தாக, ஆறுதலாக இருக்கும் என்று ஆயிஷாவுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். மனைவியோடு மட்டுமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கிறப்ப மனைவியோடு ஐ கான்டாக்ட் வச்சிருப்பான்.
இன்னைக்கு நிறைய பேர் போன்ல கூட மனைவி கிட்ட ஃப்ரீயா பேசுறது இல்லை, வீட்டுல சுத்தமாவே பேசுறது இல்லை. அப்ப வெளியே வந்தா கூட இந்த 2 வார்த்தை பேசி போன வச்சிருது. எதுக்கு போன் போட என்ன, சரி வைக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப அன்பையும் பாசத்தையும் காட்டுவதற்கு பதிலாய் ஏதோ ஒரு 3வது நபர்களை போல இன்றைக்கு நம்முடைய நிலைகள் போய்கொண்டிருக்கிறது. கண்டிப்பார்களே, நபிகள் நாயகத்தின் சுண்ணத்துகள் ஒன்று மனைவியிடத்தில் ஐ கான்டாக்ட், மனைவியின் ஒவ்வொரு அங்கு அசைவையும் கவனித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அதை அன்பை வெளிப்படுத்துவார்கள். இதுல கூட ஆயிஷா சொல்றாங்க, நான் ஏதேனும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் குடித்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தண்ணீரை மிச்சம் வை என்று சொல்லி நான் வாய் வைத்து குடித்த அதே இடத்தில் வாய் வைத்து அன்பை வெளிப்படுத்துவார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஆயிஷாவுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். மனைவிக்கவர்களே, மட்டுமல்ல, ஆயிஷாமா ஏதாவது ஒரு இறைச்சி சாப்பிட்டார், ஒரு எலும்பு ஒரு இறைச்சி துண்டை சாப்பிட்டாங்கன்னா அப்ப அந்த இறைச்சி துண்டை வாங்கி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே இறைச்சியை சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு மனைவிக்கு அன்பாக ஊட்டி விடுவார்களாம். மனைவியிடத்தில் நற்குணங்களை வெளிப்படுத்துவதில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் எந்த தலைவரும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய மனைவியின் அன்பை பெற்ற தலைவராக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பார்களே. நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இன்னைக்கு நம்ம யாராவது கடைசியாக மனைவிக்கு சாப்பாடு ஊட்டி கொடுப்போம், யாரும் சொல்ல முடியுமா? வயதானவர்கள் இளைஞர்கள் என்றெல்லாம் பாரபட்சம் இல்லை. நபிகள் நாயகத்தின் சுன்னத் எல்லோருக்கும் பொதுவானது. கண்ணிமிக்கவர்களே, அன்பை வெளிப்படுத்துவதில், பிரியத்தை காட்டுவதில் எல்லா காலங்களிலும் பெருமானாரின் சுன்னத்தை கடைபிடிக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ்வும் சொல்லுகிறான், மனைவி இருக்கிற நற்குணத்தை வெளிப்படுத்துறதுல குர்ஆன் சொல்லுகிறது, உங்கள் மனைவியிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிற உபதேசம் கண்டிப்பாகவே. ஏன் தெரியுமா? உங்கள் மனைவிகள் என் அடிமைகள். அல்லாஹ் சொல்றான், என் அடிமைகளை உங்களது வாழ்க்கை துணையாக நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். பல்வேறு குறைகள் இருக்கலாம். இப்ப மனிதன் என்கிற அடிப்படையில், பெண் என்கிற அடிப்படையில் குறைவான அறிவு கொண்ட அந்த பெண்கள், அவர்களது இயல்பு அது. பல்வேறு குறைகள் இருந்தாலும் கூட சில நலவுகளை வைத்து நீங்கள் நிறைவு கொள்ளுங்கள், மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். 2வதாக மனைவியிடத்தில் நற்பெயர் வாங்கும், நல்ல குணங்களை வெளிப்படுத்துவதில் 2வது இடம் பெற்றோருக்கு அடுத்தபடியாக மனைவி. கண்ணிமிக்கவர்களே, நம்ம உச்சகட்டமா சொல்றதா இல்லை, ஒண்ணுமில்ல, நம்ம கற்பனையா யோசித்து பார்க்கலாம். ஒரு மலக்குள் மௌத், எல்லோரது உயிரையும் கைப்பற்றிருக்கிற மலக்குள் மௌத். ஒரு 5 நிமிஷத்துல ஒரு மனிதனுக்கு அவகாசம், இந்த 5 நிமிஷத்துல மலக்குள் மௌத் வரக்கூடாது. அவருடைய இறுதி நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்ப அவர் என்ன யோசிப்பார்? இப்ப 5 நிமிஷத்துல என்ன செய்யலாம்? இப்ப தனது வாழ்வின் கடைசி அமல், கடைசி நன்மையான செயல் எதுவாக இருக்கலாம் என்று யோசித்தால், சில பேருக்கு குர்ஆனை கையில் எடுக்கலாம் தோணலாம், குர்ஆனை ஒரு கேட்டே மூதா போயிடலாம். சில பேர் சஜிதாவில் இருந்து அப்படியே அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்து விடலாம். இப்படி ஒவ்வொரு நபர்களுக்கும் எது நன்மையாக தோன்றுகிறதோ அந்த செயல்ல கவனம் செலுத்துவாங்க. இப்ப அந்த செயலில் ஈடுபடுவார்கள். இறுதி முடிவு அந்த நன்மையோடு அமையட்டும் என்று. ஆனால் நபிகள் நாயகத்தின் வரலாறுகளை பார்த்தால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகை விட்டு பிரிவதற்கு 13 நாட்களுக்கு முன்னால், 13 நாள்ல பெருமானார் வஃபாத் ஆக போறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உவைலிபான் ஒரு சஹாபி, அவரை அழைத்து கொண்டு ஜன்னத்துல் பகீக்கு வருவாங்க. மதீனாவின் பிரபலமான கபரிஸ்தான். அங்க இருக்கிற அத்துணை கபராளிகளுக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து விட்டு அந்த அபூ முவைலிபாவை பார்த்து பெருமானார் சொல்லுவாங்க, முவைலிபாவே, ஊதீது மஃபாத்திஹ ஸஸாயினி துன்யா, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா எனக்கு 2 வாய்ப்புகளில் ஒன்றை தேர்வு செய்ய சொன்னான். 2 சலுகைகளை அல்லாஹ் எனக்கு தந்தான். ஏதேனும் ஒன்றை நான் தேர்வு செய்யலாம். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, உலகின் ஹசானாக்கள், கருவூலங்களின் சாவிகளை அல்லாஹ் எனக்கு தருவதாக சொன்னான். ஒட்டுமொத்த உலகிலும் குவிந்து கிடக்கிற, புதைந்து கிடக்கிற ஹசானாக்கள், கருவூலங்கள் அத்தனையும் சாவிகளையும் எனக்கு தந்து, சும்மல் ஹுல்து, பிறகு இறுதி நாள் வரை நான் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு எனக்கு, உலக அழிவு நாள் வரை நான் உயிரோடு இந்த உலகில் நிரந்தரமாக இருந்து, பிறகு உலகம் அழிந்ததற்கு பின்னால் சும்மல் ஜன்னா, எனக்கு சுவனம் உறுதி. இது முதல் வாய்ப்பு. ஒன்று, நான் இதை தேர்வு செய்யலாம். மரணம் இல்லாமல் நான் இங்கேயே நிலையாக இருந்து ஒரு பெரும் உலகில் ஒரு மிகப்பெரும் ஒரு வல்லரசாக எல்லாவித இன்பங்களையும் அனுபவித்து நிரந்தரமாக நான் உலகிலே வாழ்ந்து பிறகு மரணித்து சொர்க்கம். 2வது அனுமதி என்னன்னு சொன்னா, லிஃபாஉ ரப்பி, மரணித்து உடனே அல்லாஹ்வை சந்திப்பது, அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு செல்வது. கேட்ட அபூ உவைலிபா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க முதல்ல தேர்வு செய்யுங்க, முதல் அந்த வாய்ப்பை தேர்வு செய்யுங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யஸ்தரத்து லிகா ரப்பி, நான் என் ரப்பின் சந்திப்பை தேர்வு செய்தேன், நான் அல்லாஹ்வை சந்திப்பதை தேர்வு செய்தேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு 13 நாட்களுக்கு முன்னால் சொன்ன வார்த்தை. பெருமானாருக்கு இறக்க போகிற நேரம் தெரிகிறது, இறக்க போகிற இடம் தெரிகிறது. இப்ப இறக்க போகிற அத்துணை முன்னறிவிப்புகளும் அம்சங்களும் நபிகள் நாயகத்திற்கு தெரிந்ததற்கு பின்னாலும் கூட உலகின் ஆக சிறந்த மனிதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை போன்று சிறந்த குடும்ப தலைவர்,
மனைவியிடத்தில் நேசம் காட்டுகிற நபரை வரலாறிலே பார்க்க முடியாத கண்ணியமிக்கவர்களே. அந்த நபிகள் நாயகத்தின் இறுதி முடிவு என்ன தெரியுமா? மரணிக்க போது நபிகள் நாயகம் காபத்துல்லாவில் மரணிக்கவில்லை, சஜிதாவின் நிலையில் மரணிக்க விரும்பவில்லை, அல்லது குர்ஆன் போதுகிற நிலையில் மரணிக்க விரும்பவில்லை. நபிகள் நாயகத்தின் கடைசி நேரம் அன்னை ஆயிஷாமாவின் மடியில். ஆயிஷாமா அவர்களே பெருமையா சொல்லுவாங்க, நபிகள் நாயகத்தின் உயிர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடியில் தலை வைத்து படுத்திருக்க என் நெஞ்சுக்கு இடையில் உயிர் பிரிந்தது என்று நபிகள் நாயகத்தின் இறுதி விருப்பத்தை பார்க்கிறோம். மன்னிப்பவர்களே, ஆக யோசித்து பார்த்தால் மனைவியிடத்தில் நற்பெயர் வாங்குவது நற்குணங்களிலேயே உச்சகட்ட நற்குணமாக. அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் நற்குணத்தை வெளிப்படுத்துவதற்கு தகுதியானவர்கள் மனைவிமார்கள். கண்ணியமிக்கவர்களே, மட்டுமல்ல பெருமானாரின் கடைசியாக அவர்களின் வாயில் சென்ற பொருள் கூட ஆயிஷாமாவின் எச்சி, மனைவியின் எச்சி. ஆயிஷாமா விஸ்வாக பல்லுல மெண்டு பெருமானாருக்கு விஸ்வாக் செய்து விடுவார். அப்ப மனைவியின் எச்சு இறுதியாக கணவனின் வாயில் செல்கிறது. கண்ணியமிக்கவர்களே, நற்குணத்தை வெளிப்படுத்துவதில் இரண்டாவது தகுதி படைத்தவர்கள் மனைவிமார்கள். இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு ஆசைப்படுறோம்? நமக்கு எத்தனை பேருக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும்? கண்ணியமிக்கவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். நற்குணங்களை குடும்பங்களில் இருந்து தொடங்க வேண்டும். பெற்றோரிடத்திலே நற்குணம் காட்டுவது, மனைவியிடத்திலே நற்குணம் காட்டுவது. கண்ணியமிக்கவர்களே, இதே ஆயிஷாமா அவங்கள்ட்ட கேட்பாங்க, இன்னைக்கு யாராவது நம்ம மனைவி தைரியமா சொல்லுவாங்களா? இருக்கிற யாருக்காவது அந்த துணிவு இருக்கிறதா, என்னை பத்தி மனைவிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராச்சும் கேட்டா எப்படி பதில் வரும்? நம்மளை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள், குறையான விஷயங்கள் தான் வரும். நான் ஆயிஷா மாட்ட பெருமானாரை குறித்து கேட்கப்பட்டது, நபிகள் நாயகத்தின் குணம் எப்படி இருந்தது? ஆயிஷாமா சொல்லுவாங்க, இன்னக லாலா குலமின் அலீம், குர்ஆனில் நல்லா குறிப்பிடுகிறானே, நபியை நீங்கள் மகத்தான குணத்துக்கு சொந்தக்காரர், இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள், நற்குண நாயகராக இருந்தார்கள் சொல்லிவிட்டு ஆயிஷாமா சொல்லுவாங்களாம், அதுதான் ரசூலுல்லாஹ், அதுதான் அல்லாஹ்வின் தூதர். இப்ப மனைவி சான்றிதழ் தருகிறார், என் கணவர் மிகச்சிறந்த நற்குணத்திற்கு சொந்தக்காரர். கண்ணியமிக்கவர்களே, அத மனைவி நற்பெயர் வாங்குறதுங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம். கண்ணியமிக்கவர்களே, இறுதியாக சொல்லுவார்கள், நற்குணம் வாங்குறது பிள்ளைகளிடையே நற்பெயர் வாங்கும், பிள்ளைகளோடு நற்குணத்தோடு நடந்து கொள்வது. கண்ணியமிக்கவர்களே, இதே பெருமானாரோட நடைமுறை குறித்து சொல்றாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரின் 2 மகள், அத்தாவை பார்த்து மக வருவாங்க. வாயிலில் நிற்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து போய் மகளுக்கு ஒரு முத்தம் தந்து கைப்பிடித்து அழைத்து வந்து அருகிலே அமர வைத்து அன்பொழுக பேசுவாராம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகிட்ட காட்டக்கூடிய பாசம். இது பிள்ளைங்க வீட்டுக்கு வரப்ப சலாம் கண்டுக்க மாட்டேங்குது, பக்கத்துல உட்கார்ந்து பேசக்கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப பல்வேறு விஷயங்களை நாம் பகிர்வதில்லை. அவங்க விளையாட்டு கொடுத்துறோம், அவ்வளவுதான். நம்ம வேலை பார்த்துக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடும். இப்ப அருகிலே அமர வைத்து பாசமாக பேசுகிற ஒரு நடைமுறை பிள்ளைகளிடத்திலே அர்ப்பணத்தை வெளிப்படுத்துவது. கண்ணியமிக்கவர்களே, இதில் தனசிலையில அவங்க சொல்லுவாங்க, பெருமானாரை நான் என் கண் கொண்டு பார்த்தேன், அதுல தானே சொல்றாங்க, நபிகள் நாயகத்தை நான் பார்த்தேன், பெருமானாரின் பேரர்கள் அதுல ஹசன் அல்லது ஹுசைன் இருவரில் யாரேனும் ஒருவர். ஒரு தடவை பெருமானாருக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவர்கள் வலப்பக்கம் போகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கம் கையை நீட்டினார்கள். இடப்பக்கம் விளையாடுகிற போது இடப்பக்கம் கையை நீட்டி அவர்களை அணைப்பதற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சித்தார்கள். ஒரு வழிக்கா கையில் தூக்கிட்டாங்க. அடுத்து சொல்லுவாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே பேரனை தூக்கியதற்கு பின்னால் பேரர் ஹசன் அல்லது ஹுசைன் நபிகள் நாயகத்தின் புனித நெஞ்சின் மீது அப்படியே கால் வைத்து நெஞ்சு வரை அப்படி ஏறி இருக்கிறாங்க. பெருமானார் ஆர்வமாக சொன்னார்களாம், ஈரத்திலே இருக்கு, இன்னமும் மேலே ஏறுங்கள், இன்னமும் மேலே ஏறுங்கள். அடுத்து பெருமானார் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், நான் பேரனை நான் நேசிக்கிறேன், அஹிப்பகு நீயும் அவரை நேசிப்பாயாக. நபிகள் நாயகம் பேரனுக்கு செய்த துவாக்களை பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, இப்படி நம்முடைய பிள்ளைகள் மீது நற்குணத்தோடு பாசம் பொழிகிற தந்தைமார்களாக, நல்ல முறையில் அவர்களோடு நடந்து கொள்கிற தந்தையாக இருக்கிற போது நிச்சயம் அவர்களுக்கு நமக்கு கட்டுப்படுவார்கள். கண்ணியமிக்கவர்களே, மட்டுமல்ல சில நேரத்தில் பிள்ளைகள் அடம் முடிக்கும், சொல்ற பேச்ச கேட்காது. அதற்கு அனசவங்க 10 ஆண்டுகள் பெருமானாருக்கு பணிவிடை செஞ்சாங்க. பெருமானாருக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை. முதல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேலையை செய்துவா என்று சொல்லுகிற போது அதற்கு அனஸ் சப்தமிட்டு சொல்லுவாராம், வல்லாஹி லா அஃபல், அல்லாஹ் சத்தியமா செய்ய மாட்டேன் அப்படின்வாங்க. பெருமானார் வேலை செய்ய சொல்றாங்க, இந்த வேலைக்கு போயிட்டு வான்னு சொல்றாங்க. அதுல அனஸ் சொல்றாங்க, வல்லாஹி லா அஃபல், அல்லாஹ் சத்தியமா நான் செய்ய மாட்டேன். பொதுவாக இந்த நேரத்துல எந்த தந்தையாக இருந்தாலும் சரி, இருக்க ஒரு பெருமானார்ட்ட பணிவிட செய்யறாரு, தந்தை அல்ல, வேலை பார்க்கக்கூடியவர். பிள்ளைகளே செய்யணும்னு சொன்னா கடுமையா கோவப்படுவோம், இந்த உச்சகட்டமா டென்ஷனை காட்டுவோம், வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தையா வரும். இப்ப பணிவிடை செய்கிற ஒரு சிறுவர் நான் அல்லாஹ்வின் சத்தியமிட்டு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப பெருமானாரின் நடைமுறையை சொல்லுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பதிலும் சொல்லலை, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றப்ப நபிகள் நாயகம் மௌனமா இருந்தாங்க. அடுத்து சில நேரத்துக்கு பின்னால பெருமானார் வெளியே வர்றாங்க. சிறுவர் அனஸ் மற்ற சிறுவரோடு விளையாண்டுட்டு இருக்கிறார். பின்னால் வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸின் 2 தோள்களின் மீது கை வைத்தார்கள். அனஸ் திருப்பி பார்த்தார், யாரு கை வைக்கிறார் தோல் அப்படின்னு பார்த்தா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவர்களால் அப்படி நின்று கொண்டு இருக்கிறார். சிரிச்சுக்கிட்டு பெருமானார் நிற்கிறாங்க. பெருமானார் கேட்டாங்களா, அனசே சொன்ன வேலை என்ன பார்த்து அப்படின்னு கேட்டாங்க.
இப்ப கோபத்தை காட்டுவதற்கு பதிலாய் சொன்ன வேலை முடிச்சா அப்படின்னு கேட்டாங்க. அதுல தானே சொன்னாங்களா யாரும் சொல்லலாம், இந்த முடிச்ச யாரும் சொல்லலாம், அதுல தானே வேகமா ஓடி போனாரா மன்னிக்கிறவர்களே. இன்றைய உளவியல் நிபுணர்கள் சொல்லித் தருகிறார்கள், பொதுவா குழந்தை நம்முடைய பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்கல அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல டென்ஷன் ஆகுவதற்கு பதிலாய் கோபத்தை காட்டுவதற்கு பதிலாய் கொஞ்சம் மௌனமாக இருந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்து பிறகு நாம் அதை புரிய வைக்கிற போது அவர்கள் செய்வார்கள். மன்னிக்கிறவர்களே, யோசித்து பார்க்கிறோம், அப்படி நம்ம நற்பெயர் வாங்குவது குழந்தைகள் நற்பெயர் வாங்கும். பெற்றோரிடத்திலே நற்பெயர் நல்ல குணத்தை காட்டுவது, மனைவியிடத்திலே நல்ல குணம், குழந்தைகள் நல்ல குணம். அல்லாஹ் லட்சணத்தாலா இன்றை கபூல் செய்வானாக. அல்லாஹ் நல்ல குணத்தை வெளிப்படுத்த அல்லா தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகத்தை கொண்டு நம்மை நற்குணவாதிகளாக அல்லா ஆக்கி அருள்வானாக. நாளை சுகுணத்தில் நம்முடைய நற்குணத்தின் இடையே அதிகப்படுத்துவானாக. வாக்குறுதவான ரப்பில் ஆலமீன்.